இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், ஒன்று, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராம். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையின் பாதையிலே அவர்களை இடரல் இல்லாமல் நடத்த உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறாராம். 2 காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கென்றால் அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள். யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார், இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், தியானிப்பேன், இதன்படி நடப்பேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இந்த வேதத்தின் மேல பிரியமாயிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே அவர் சமாதானத்தை தருகிற தெய்வமாயிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தால் அதிலே இருந்து அவர்களை விடுவித்து காக்கிற தெய்வமாயிருக்கிறார். அதுல இடரல் இல்லாமல் அவர்களை நடத்தி அவர்களை முடிவிலே அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற தெய்வமாய் காணப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, சங்கீதம் 119வது அதிகாரம் முழுவதும் அவருடைய வேதத்தை குறித்து, அந்த வேதத்தின் மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நான் முழுவதும் அது என் தியானம், அது என்னுடைய மனமகிழ்ச்சி. வேத மாத்திரம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராவிட்டால் இப்படி துக்கத்துல நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று பல வார்த்தைகளை சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, ஏன் அப்படி சொல்றாருன்னா அவர் அதை அனுபவிச்சிருக்கிறார். அவனுடைய வார்த்தையினால கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம் அத்தனையும் தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்ததை நிமித்தமாக தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான அந்த காலை வேளையிலே நாம் அதை விசுவாசித்து இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது என்னுடைய வாழ்விலே பெரிய மாற்றங்கள். இந்த வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, வாயினால பேசி பேசி அறிக்கையிட அந்த வேத வசனத்தினுடைய ஆசீர்வாதம் என்னுடையதாய் மாறும் என்று விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் அவர் இடர்கள் இல்லாத வாழ்க்கையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார். உண்மையுள்ள தெய்வ பிள்ளைகளை இந்த சங்கீதத்திலே முழுவதும் சங்கீதக்காரன் அவனுடைய வேதத்தின் ரகசியம், வேதத்தின் மகத்துவத்தை புகழ்ந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே முதலாவது நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாம் பார்த்தோம் அல்லவா? யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இருப்பதில்லை. என்னுடைய சமாதானம் வேதத்தை நேசிக்க அவரோடு இணைந்து வாழ அவரோடு ஐக்கியப்பட அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வார்த்தை இவ்வளவு அழகா சொல்லுப்பாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தையை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்த போது சொல்லி இருக்கிறார் அல்லவா? நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே அவனுடைய பிள்ளை, நேசிக்கிற மகள், இந்த வேதத்தை தியானித்து அதை தியானித்து அறிக்கை செய்கிற மகள் என்னுடைய வாழ்விலே சமாதானம், சந்தோஷம் நிறைந்து வருவதாக, என்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி நம்ம அவரிடத்துல ஜெபிக்கணும். பிரியமான அவரிடத்துல இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலே ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்கு தியானம் பண்ணுகிற ஒரு மனிதனாய், தியானம் பண்ணுகிற ஆண்டவரோடு, ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இவைகளெல்லாம் சொல்லி தியானம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் ஈசாக்கு இருந்தார். பாருங்க, அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நல்ல ஒரு ரெபெக்காளை கட்டளையிட்டார். தன்னுடைய தாயார் மரித்து போன பின்பு கூட அவர் அந்த பழக்கத்தை வைத்திருந்தார். ஈசாக்கு ஆண்டவரோடு உறவாடுகிற ஐக்கியம்,
ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் தன்னுடைய வாழ்வில இருந்தபடியினால குடும்ப வாழ்வில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். வேலை ஸ்தலங்களிலே அவர் விதை விதைத்தாரா, 100 மடங்கு ஆண்டவர் அறுவடை செய்ய உதவி செய்தாராம். பல ஆசீர்வாதங்களை அவர் சொந்தரித்துக் கொண்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரை வெறுத்தவங்கலாம் அவரிடத்துல வந்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ மனிதன் ஈசாக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம், அவரோடு அவருடைய வார்த்தைகளை, அவர் கொடுத்த காரியங்கள், அதை தியானம் பண்ணுகிற ஒரு மனிதராய் ஈசாக்கு இருந்தார். இந்த காலை வேளையிலே அவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அவனமாகவே ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். பாருங்க, அடுத்து அந்த மனிதர்களுடைய வாழ்வில எவ்வளவு இடறல்கள் வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கை பாருங்க, அவர் வந்து தன் தகப்பன் வெட்டின துறவுகள் எல்லாம் வெட்டுகிறார். திருப்பி அதை புதுப்பிக்கும்படியாய் அவர் செய்யும் போது எல்லாரும் வந்து அவரிடத்துல சண்டை பண்ணினார். பொறுமையாய் அதை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவர் போனது நிமித்தமாய் கர்த்தர் அவரை பலுகும்படி அவருக்கு இடம் உண்டாக்கினார். வான தெய்வ பிள்ளைகளை ரகோபோத்தை இவருக்கு கட்டளையிட்டார். அவருக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளை அவருடைய வாழ்வில் இருந்த அந்த 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 பொறுமையை பார்த்த மனிதர்கள் இவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்வு ஈசாக்கனுடைய வாழ்வில இருந்தது. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்வில வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானம் பண்ண பண்ண ஆண்டவரோடு இணைந்து வாழ வாழ நம்முடைய அனுபவங்கள் மாறும். சண்டை பண்ணுதல், பிரிவினைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் இதெல்லாம் மாறும். பிரியமான மாற்றுவார் ஆண்டவர். ஏன்னா வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆவியானுடைய அபிஷேக தைலம் நம்ம மேல ஊற்றப்பட அந்த அபிஷேக அந்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர், இப்படி நடத்தப்பட நடத்தப்பட நம்முடைய சுவாபங்கள் மாறும். நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை ஆண்டவர் தருவார். பிரியமான அடுத்து பாருங்க, சங்கீதம் 1வது அதிகாரத்துல நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இரவும் பகலும் அந்த வேதத்துல தியானமா இருப்பாங்களாம். பிரியமா இருக்கிற மனிதன் இரவும் பகலும் தியானமா இருப்பார். எப்போது அந்த வார்த்தையில நடக்கிற அனுபவம் அது நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கணும். அது உறவாடி கொண்டிருக்கிறதான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில இருக்கணும். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தீய வழிகள், தீய காரியங்கள், வாயினால் பேசுகிற தீய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம் அல்லவா? ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மாதிரி. அவனுடைய வாழ்வில் இடரல் இல்லை என்று பார்த்தோம் அல்லவா? இடரல் இருக்காது. அவன் எப்படி இருப்பான்? செழிப்பான ஒரு மனிதனாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்துல தன்னுடைய கனியை கொடுத்து அதனதன் காலத்திலே என்ன கனியை கொடுக்கணுமோ அந்த கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, இடரல் இல்லாத ஒரு மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? செய்வதெல்லாம் நான் வாய்க்கணும். என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், இடரல் இல்லாத வாழ்க்கை வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வாஞ்சை இருதயத்துல இருக்கா? ஒண்ணு செய்ய இந்த காலை வேளையில தீர்மானம் செய்வோமா? வேதத்தை நேசிக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எழுதி தியானம் பண்ணி அறிக்கை செய்து முறையிடுகிறவளா நான் இருக்கணும்ப்பா. என்னில மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நாலு காலை வேளையில வாக்குகளை தருகிறீங்கப்பா. அந்த வாக்குகளை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளா, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்க மாறணும்ப்பா. வேதத்துல பிரியமா இருக்கணும், அதை நேசிக்கணும்ப்பா. இசாக்கை போல தியானம் பண்ணுகிறவர்களா நாங்க மாறணும்ப்பா. உதவி செய்தருளுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல கேட்கும்போது ஆண்டு நிச்சயமாய் நம்ம அப்படி மாற்றி அதன் காலத்துல அதன் கனிகளை கொடுத்து எதிராதிருக்கிற பிள்ளைகளை போல செழிப்பான வாழ்க்கை வாழ அவர் கட்டளையிடுவா. இடரெல்லாம் வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடுவா. சமாதானத்தை அவர் கட்டளையிடுவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.